ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஃபார்மர் இருக்கார். அந்த ஃபார்மருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குதிரை ஒன்று இருக்குது. அந்த குதிரை வந்து ஒரு நாள் அவரை விட்டு ஓடிடுச்சு ஆக்சுவலி. உடனே அந்த வில்லேஜில் இருக்க எல்லா பீப்புளுமே என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இட்ஸ் அ பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அடுத்த நாள் அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 குதிரையை கூட்டிகிட்டு வந்துச்சு. உடனே அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு, ஓ இட்ஸ் அ குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவருடைய பையன் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய கால்கள் வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி அவர் வீட்டில் இருக்கார். அவரை பார்க்க வந்த எல்லாருமே ஓ இட்ஸ் அ பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சிறிது நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு போர் நடக்கிறதுனால நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்க எல்லா இளைஞர்களையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இந்த இவங்க அப்பாவை பார்த்துட்டு, ஏன்னா இவங்க பையனை வந்து ஃப்ராக்சர் ஆகி விட்டுட்டு போயிட்டாங்களே, காலில் அடிபட்டுருக்குன்ட்டு இவரை பார்த்து வந்து குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சில இன்சிடென்ட் நடக்கும்போது, ஒரு சில ஃபெயிலியர் சந்திக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு பின்னாடி வந்து என்ன ஹிடன் பிளஸிங் வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜட்ஜ் பண்ணாமல், அல்லது பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன நம்மளை ஜட்ஜ் பண்ணாலும் அதை வந்து கடந்து போகிறது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணாலும், என்ன ஒரு ஃபெயிலியர்ஸோ, என்ன ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதுக்குள்ளே என்ன நல்லது இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியாது. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு காரணமும் காரியமும் இல்லாமல் நடக்காது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் அ குட் ஃபார் அஸ் ஆக்சுவலி. அது ஃபியூச்சரில் நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் வில் அன்ஃபோல்ட் த ஹிடன் பிளஸிங். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ கிரேட் டே.